காரணம் வளர்ச்சிக்கு இல்லாததுக்கு. அதை சொல்ல போறேன். இப்போ ரியல் hindrances for church. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இப்போ நான் சொன்ன 10 நாம நினைக்கிற இதனால தான் சபை வளரணும். ஆனா உண்மையான காரணங்கள் இல்லை. உண்மையான காரணம் என்ன? நம்பர் 1, lack of vision of the leadership. சபையில் இருக்கிற போதகர்கள், சபையிலே ஆண்டவர் தந்திருக்கிற லீடர்கள், மூப்பர்கள் தரிசனமற்றவர்களாக இருக்கும்போது, இந்த ஊழியத்தை குறித்த தரிசனம் எனக்கு தேவை. என்னை ஆண்டவர் ஏன் இந்த இடத்துக்கு அழைத்தார்? என்ன நோக்கத்தில் இங்க வந்து ஊழியம் செய்கிறேன்? என்ன நோக்கத்தில் நாங்க இருக்கிறேன்? அந்த தரிசனம் கர்த்தர் வெளிப்படுது. தரிசனம் என்றால் என்ன? God reveal things, God unveils things. ஆண்டவரே வெளிப்படுத்துகிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். உன்னை என்ன நோக்கத்தோடு இங்க கொண்டு வந்தேன், நீ இதை செய் என்று கர்த்தர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்பாடு இல்லாதனால தான் சபைகள் வளரவில்லை. இரண்டாவது, பிரேயர்லெஸ்னஸ், ஜெப குறைவு. ஜெப குறையும் போது, எப்போ ஜெபம் குறையுது? வாழ்க்கையில் அதிக அலுவல்கள், சபை வளர்ந்துட்டுது, பெருகிட்டுது, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, நம்ம வேத வாசிக்க நேரம் இல்லை. இந்த நிலைமைகள்லாம் தலைவர்களுக்கெல்லாம் வரும். சின்ன சபையா இருக்கும்போது பிரச்சனை இருக்காது. ஆனா இன்றைக்கு சின்ன சபையா இருக்கும்போது ஜெபம் பண்ணாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கா. ஏதோ அந்த சனிக்கிழமை தான் சிலர் ஜெபமே பண்றது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க ஜெபத்தில் ரொம்ப ஆர்வம் இல்லை. ஜெபம் எப்போமாவது பண்றாங்கன்னா ஒரு ஆராதனைக்கு போய் பிரசவம் பண்ணா தான் ஜெபம் பண்றாங்க, அல்லது ஒரு பிரச்சனை வந்தா தான் ஜெபம் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. லேக் ஆஃப் ப்ரேயர், அதாவது ப்ரேயர்லெஸ்னஸ்னு சொல்றேன். அப்போ இந்த ஜெபம் குறையும் போது நமக்குள்ள அபிஷேகம் அவ்வளவு நல்லா இருக்காது, நம்முடைய செய்திகள் நல்லா இருக்காது, நம்மளது மூலம் பெரிய ஒன்றும் காரணம் ஒன்றும் சாதனை எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஜெப குறைவு உண்மையான காரணங்களை சொல்றேன் சகோதரருக்கு. மூன்றாவது, நோ போர்டன் ஃபார் எவாஞ்சலிசம், சுவிசேஷ வாஞ்சை. சுவிசேஷ அறிவியாவிட்டால் எனக்கு ஐயோ என்ற ஒரு எண்ணம் வளரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சுவிசேஷ வாஞ்சை இல்லை. சபை நடத்தது ஏதோ 100 பேரோ 200 பேரோ இருந்தான்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு மேற்கொண்டு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுங்க எண்ணமே இல்லை. ஆகவே சபைகள் வளராம இருக்க காரணம் சுவிசேஷமே இல்லை. நீங்க பாருங்க, ஒரு சபையில 100 பேர் இருந்தா இல்ல எத்தனை பேர் பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்றாங்க பாருங்க. 100க்கு 90 பேர் சொல்ல மாட்டாங்க, 10 பேர் ஏதோ தானே தான் சொல்லுவாங்க. இதனாலதான் சபைகள் வளரல. விதைக்கிற இடத்துல தான் வளரும். விதைக்காத இடத்துல எப்படி அறுவடை செய்ய முடியும்? சுவிசேஷம் என்பது விதைக்கிறது. விதைக்காம அறுவடைக்கு நீங்க ஜெபம் என்ன பண்ணி ஆத்துமாக்களை தாரும். விவசாயம் ஒரு நிலத்துல போய் நின்று நீங்க நல்ல 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்க, 40 நாள் கண்ணீரோட ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே நல்ல அறுவடை தார். ஆனா நீங்க விதைக்கல. நீங்க எவ்வளவு சின்சியரா ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபத்துக்கு உண்மையான பலன் இருக்காது. ஏன்னா யூ ஆர் நாட் பிரேயிங் வைஸ்லி. நீங்க உண்மையாக விவசாயத்துக்கு தேவையானது விதைக்கணும். இன்னைக்கு விதைக்கிறதுக்கு ஆள் இல்லை. பிரசங்கம் கேட்டுட்டு போறதுக்கு தான் சபையில ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிறோம். இவர்கள் விதைக்கிறது இல்லை, சும்மா வந்துட்டு போறாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் தருமபுரி ரசிக்கப்படாது, தமிழ்நாடு ரசிக்கப்படாது, இந்தியா ரசிக்கப்படாது. சுவிசேஷம் இன்னைக்கு அறிவிக்காதனால தான் சபைகள் வளரல. நாலாவது, லைஃப்லெஸ் போரிங் சர்வீசஸ், ரொட்டீன் சர்வீசஸ், ட்ரெடிஷனல் சர்வீசஸ். ஆராதனைகள் உயிரற்ற ஆராதனைகள். கொஞ்சம் சத்தம் போட்டாலும் வரும் உயிர் இல்லாத சத்தங்கள், கூச்சல் போடுறோம். ஆராதனைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம மற்றவங்க எல்லாம் சிஎஸ்ஐ கேத்தலிக் எல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் பாரம்பரிய சபைகள். பெண்டிகாஸ்ட்லாம் அதே போல தான் மாறி இருக்கு. என்னத்தை நம்ம ஒன்றும் சாதிக்கிறோம்? எல்லாம் அதே டைப்ல தான் போய்கிட்டு. 3 பாட்டு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு சங்கீதம், சங்கீதத்திலே ஒரு பிரசங்கம். அது எதுக்கியா? நிறைய பேருக்கு விவரம் தெரியாம நடத்திக்கிட்டு இருக்கான். நீ தான் அடுத்த பிரசங்கம் பண்ண போறிய இன்னொரு பிரசங்கம் எதுக்கு? சங்கீதமே பாட்டு புஸ்தகம், இது சாங் புக்கு. சங்கீதத்தை வாசிக்கிட்டு அதுல ஒரு 3/4 மணி நேரம் பிரசங்கம். இதெல்லாம் சரியா விளக்கம் இல்லாத ஆட்கள் செய்யறது. நீங்க அதாவது செய்துன்னா அதெல்லாம் நிறுத்துங்க. ஏற்கனவே அடுத்த தான் பிரசங்கம் பண்ண போறீங்களா? இப்ப இன்னொரு பிரசங்கம் என்ன? சிலர் பிரசங்கரை கூப்பிட்டுட்டு, ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டுட்டு, இவங்க அதுல பிரசங்கம் பண்ண முடியாது, இவங்க ஒரு குட்டி பிரசங்கம் பண்ணிடுவான். நான் நினைச்சேன் இந்த ஆள் சபை ஒரு நாள் வளராது. ஏன்னா நம்ம வந்திருக்கும் போது இந்த அநியாயம் நடந்தா நம்ம இல்லாத நேரத்தில் என்ன அநியாயம் எல்லாம் நடக்குமோ? இதுதான் எதுக்கு பிரசங்கம்? சங்கீதத்தை வாசிச்சுட்டு அதோட முடிக்கணும். இதுல இப்படி சொல்லி இருக்குது, அதுல அது தெரியாது அவனுக்கு, அதுல எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி நான் உண்மை பற்றி சொல்லுவேன். உண்மை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. அவ்வளவுதான். வாழ்க்கையில என்ன செய்யறோம்னு இல்லாம போர் அடிக்கிற சர்வீஸ். மதுரையில் ஒரு பாஸ்டர் இருக்காங்க. அந்த பாஸ்டருடைய ஒய்ஃபு அவர் சர்ச்சைக்கு போகாது.
என்னன்னு கேட்ட இவர் பிரசங்கத்தை எவன் கேட்பான்? பாஸ்டர் ஒய்ஃபு. உங்க ஒய்ஃப் எல்லாம் வேற இடத்துக்கு போகாம காரணம் நீங்க சண்டை போட வேண்டியதான், இல்லாட்டி போயிருப்பான். ஒரு சபைக்கு வந்தா அதுல ஒரு ஆராதனை சொன்னா விருந்து சாலை. உன்னத பாட்டு 2 நாள்ல சொல்லப்படுது, அவர் என்னை விருந்து சாலைக்கு கூட்டி கொண்டு போனார். விருந்து சாலை மாதிரி இருக்கணும் சர்ச்சை ஆராதனை. அல்லேலூயா. சும்மா போட்டுட்டு சத்தத்தை போட்டு கத்தி தொலைச்சி ஆட்களை விரட்டி என்னமோ செய்றோம். விருந்து சாலை. அல்லேலூயா. போன நல்ல திருப்தி ஆட்கள் சாப்பிட்டு வரணும். நம்ம சபைக்கு வர்ற ஆட்கள் ஆராதனைக்கு ரொம்ப நல்லா இருந்தது சொல்லணும். ஆட்கள் நிறைய பாச சொல்லணும். ஒரு ஜெபம் பண்ண சொன்னா ஒழுங்கா சாப்பாட்டு ஜெபம் பண்ண தெரியாது. 30 வருஷமா பாஸ்டா தான் இருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே என்னையா சொல்றீரு, என்ன சொல்றீர் இந்த வேளையில ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே, இந்த சாப்பாட்டுக்கு ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. சாப்பாட்டு ஆசீர்வாதம் பண்ணி 4 வார்த்தை சொல்ல தெரியலையே. ஊட கமா போடுற நேரம், புஷ்டா போடுற நேரம் எல்லாம் அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே, திரளான மக்கள் ஆண்டவரே, நரகத்தில் ஆண்டவரே, நரகத்தில் ஆண்டவரா மக்கள் இருக்கிறார்களே ஆண்டவரே, அல்லேலூயா. இப்படி நான் நிறைய பார்த்துட்டு நல்லா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு உதவி செய்யும். என்ன ஒரு ஜெபம் பண்ண சொன்னா கூட்டத்துக்கு ஆரம்பத்துக்குன்னா அதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஆதி ஆமத்திலிருந்து ஆரம்பியாது. இவருக்கு எவ்வளவு வேத வசனம் தெரியுதுன்னு அதில் காட்டுவார். அதில் காட்டுறதுல என்ன விளங்கி கொண்டா உமக்கு இன்னும் பேச வேண்டிய அளவுக்கு பேச தெரியலங்க தான் விளக்குறீர். எங்க போய் எதை சொல்லணுமோ அதை மட்டும் ஜெபம் பண்ணுங்க. வியாதிக்கா ஜெபம் பண்ண ஆண்டவரே இந்த வியாதியை குணமாக்கும் சொல்லுங்க. உடனே அமெரிக்காவை ரட்சியும் ரஷ்யாவை ரட்சியும் சொல்லுவாங்க. அவன் செத்து போவான் நீ ஜெபம் பண்ணும்போது. ஆராதனைகளை பார்த்தீங்கன்னா அப்படித்தான். ஆராதனை பாட்டுக்கு ஒரு நோக்கம் இல்லாம, பாட்டுன்னா ஒரு 15 பாட்டு பாடு, எது ஒரு நோக்கம் இல்லாம அப்புறம் பாட்டை பாடிட்டு அப்புறம் 4வது அடியில இந்த அடியில இப்படி சொல்லியிருக்கு, அதுக்கு ஒரு அரை மணி நேரம் விளக்கம். அந்த அடியில சொல்லியிருக்கேன் அவனுக்கு தான் தெரியுமே. சும்மா போட்டுட்டு ஆராதனைக்கு போய் நின்னாலே சொல்லரு. நான் ஆரம்பிக்கும் போதே நான் ரொம்ப உபத்திரவத்துக்கு மூட போய்கிட்டு இருக்கேன். எழும்பி நிற்கும் போது அவனே வேதனையில இருந்து வரான். அவனுக்கு போய் இங்க போய் நான் ரொம்ப உபத்திரத்துக்கு கூட போய்கிட்டு இருக்கேன். சரி, உபத்திரத்துக்கு கூட போயிட்டீங்கன்னா அவன் என்ன செய்வான்? நீங்க டாக்டர் இடத்துல மருந்து சாப்பிட போறீங்க. டாக்டர் எங்கன்னு சொன்னா அவர் சோமெல்லாம் படுத்திருக்காருன்னா எவனா அவன்கிட்ட மருந்து வாங்குவானா? நிறைய பாஸ்டர்ஸ் இப்படிதான் ஆட்களை காலியை பண்ணிடுறான். சபைகளை சாட்சிக்கு நேரம் விட்டு அவன் பாட்டுக்கு என்னத்தையா சொல்றான். சபையில சாட்சி இயேசு செய்த நன்மையை சொல்ல சொன்னா அவன் எழுமி நின்று அரை மணி நேரம் பிசாசு செய்த தீமையில சொல்றான். இதுக்கா சாட்சி? வியாதி காய்ச்சல் வந்ததா சோமாயிட்டா சிட் டவுன். காய்ச்சல் வந்தது இயேசு குணமாக்க சிட் டவுன். எப்படி காய்ச்சல் வந்ததெல்லாம் சொல்லாத. எவனுக்கு தேவை எப்படி வந்தான்னு. என் மாமியா கிணத்துக்கு தண்ணி குடிக்க போனா நானும் பின்னாலே போவேன். 2 பேரும் விழுங்க உள்ள. கிணத்துக்கு எவன் போறான்? என்னப்பா நடந்தது அதை சொல்லிட்டு உட்காரு. ஏன்னாதான் சிஎஸ்சியில் எழுதி வச்சிருக்கான் ஜெபத்தை. ஏன்னா ஒழுங்கா ஜெபம் பண்ண தெரியானதான் பரமண்டல பிதாவை எழுதி வச்ச காரணம் என்ன? அவன் அதுலயும் பிரச்சனை இருக்கு. நம்ம தகப்பன்ட்டு போய் எழுதி வச்சா பேசுவோம். அன்புள்ள அப்பா, நீங்க நல்ல அப்பா, இந்த கால வேளையில அப்பா நான் உங்கள் பாதத்தில் என்னடா வேணும்? அதுலயும் தப்பு இருக்கு. எழுதி வச்சு பேசுறதுலயும் பிரச்சனை இருக்கு. இது நம்ம என்ன செய்யறோம்னா நாங்க ஆவியானவர் நடத்துறபடின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம சொல்லி ரொம்ப சாட்சியில் சொல்லுது. நான் பாஸ்டா இருக்கும் போது என் சபையில தான் அல்லேலூயா. போன வாரத்தில் என் கொண்ட முடிய எலி தூக்கிட்டு போயிட்டுது. இதுக்கு சாட்சி 3 நாள் கழிச்சு பிறகு எலி கொண்டாந்து போட்டுதான். ஏன்னா அதால வச்சுக்கிட முடியல. உன் கொண்டு முடியும். நான் சொன்னேன் உன்னை கொண்டு போகாம போச்ச. அந்த அம்மா எனக்கு அம்மா வயசு இருக்கும், கொண்ட முடிய போனது. ஒரு ஆள் என்னன்னா எப்படி அவரு கோழி திருடுறேன்னு அவரு அரை மணி நேரம் கோழி திருநீர் இயேசு ரசித்தார். அதை கொஞ்சம் விளக்கமா சொன்னார். இயேசு